நாட்டில் அநியாயங்கள் கூடிக்கிட்டு போகிறதுனால தான் நம்மளுக்கு கஷ்டங்கள் கூட கூடிட்டே போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் எல்லாருக்கும் கஷ்டம் கொடுப்பாங்க வேறு வேறவங்களுக்கு. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்க, இந்த ஆள் ஒரு புல்லட்டை கரெக்டாக ரோடு போகிற வர வழிக்கிட்ட நிப்பாட்டிருக்கிறாரு. இவர் நிப்பாட்டினது தான் தப்பு. ஆனால் ஆட்டோக்காரர் அந்த பக்கமாக போனதுனால என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய பேக் சைடில் அந்த புல்லட்டோடைய லைட்டு இண்டிகேட்டரு டோட்டலாக மொத்தமாக வந்து தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. இதனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோக்காரர்கிட்ட அவர் வந்து ஒரே வார்த்தை என்ன இருக்குதோ மொத்தத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துரும், ஒரே வார்த்தை. இப்போ யார் மேலே தப்பு இருக்குது? அதாவது அந்த ஆள் நிற்கிற இடமே பாருங்க, அந்த இடத்துல தான் வண்டி கூட நிற்குது. வண்டி விட்டுருக்கிற இடம் தப்பான இடம், செஞ்சிருக்க தவிர அவருக்கு. ஆட்டோக்காரர் போகிற வழி ரோடு தான் அது. ஆனால் அவர் இடித்ததுனால ஒரு தப்பு என்ன நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த செலவை எடுத்து கொடுக்கணும் அவர் ஃபுல்லாக. இது அநியாயம் இல்லாமல் வேறு நியாயமாயிடுது. இந்த மாதிரி ஒருத்தர் அநியாயம் பண்ணுறதுனால தான் நாட்டில் கஷ்டம் கொடுக்குறவங்க கூட்டிக்கிட்டே போகிறாங்க. இன்னைக்கு பல விதமான கஷ்டங்கள் எல்லாருக்கும் கிடைக்குது. எதனால்? இந்த மாதிரி பண்ணுறதுனால மட்டும்தான், இந்த மாதிரி இருக்கிறதுனால தான்.